ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம திருவெண்ணைநல்லூர், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் இருக்கோங்க. இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற கிராமம் அப்படின்ற ஊருக்கு போகிறோம். அங்கே இருக்கிற சிவலோகநாத திருக்கோயிலுக்கு போகிறோங்க. ஒரு அரிதான கோயில், பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலோடைய புராணம், வரலாறு, அந்த கோயிலோடைய அமைப்பு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்கள்னு அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது. வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ நம்ம போகிற இந்த ஊர், இந்த கிராமம்ன்ற ஊர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு திருவெண்ணைநல்லூர்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க. சீக்கிரமாக நீங்கள் போயிடலாம். திருவெண்ணைநல்லூர் வந்துட்டிங்கன்னா அங்கே கிருபாபுரீஸ்வரரை, அதாவது தடுத்தாட்கொண்டநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் இவரை போய் தரிசனம் பண்ணிடலாம். பக்கத்தில் இருக்கிற திருக்கோயில்கள். ஊர் பேரே பார்த்திங்களா, கிராமம், விழுப்புரம் மாவட்டம். 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. இந்த மெயின் ரோட்லேயே இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. மேப்பில் அப்படி தான் காட்டுது. இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம கோயிலை நெருங்கிடுவோம். இதுதான் இந்த ஊர் போல். இது தெரியுமா, இதுதான் அறப்பறுக்கிற மிஷின், அறுவடை பண்ணுற மிஷின், நெல் அறுவடை. கோயில் எங்கே இருக்குது? இதோ இருக்கிறது கோயில். வந்துட்டோங்க. போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடை பற்றியான ஒரு விளம்பரம். திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இங்கே நிறைய அற்புதமான சிலைகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவன் தியான நிலையில் அமர்ந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சிலை. இது சின்ன சைஸ் 2 இன்ச் 3 இன்ச்சில் இருக்குது. சிவ குடும்பமும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பித்தளை சிலைகள் வந்து நம்ம கடையில் இருக்குங்க. நம்ம கடை எங்கே இருக்குன்னா திருக்கச்சி ஹேண்டிகிராஃப்ட்ஸ், காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு 4 கால் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது நம்ம கடைக்கும் வந்து பாருங்கள். இல்லை இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. கிராமம் சிவலோகநாத திருக்கோயில், திருமுண்டீஸ்வரர் அப்படின்ற இந்த பேர்லாம் வந்து இந்த சிவபெருமானுக்கு இருக்குங்க. இந்த கோயிலை பற்றி அறியாத பல அற்புதங்களை நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த காணொலியை நிறைய பேருக்கு பகிர செய்யுங்க. பகிர்றது மூலயமா இந்த கோயில் பற்றியான அந்த தகவல்கள் அவங்க கிட்ட போய் சேரும். இது மூலயமா அவங்க இந்த கோயிலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மூலயமா இந்த கோயில் நிறைய பேருக்கு தெரியவும் வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த கோயிலுடைய விவரங்களை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுல இருந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. சோழர்கள் இந்த கோயிலை திரும்பி புனரமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க விஜயநகர ஆட்சியோடைய பணியும் வந்து இந்த கோயில்ல இருக்கு. கல்வெட்டு தகவல்கள் படி இந்த ஊரோடைய பெயர் வந்து மௌலி கிராமம்ன்ற பெயர் பெற்று இருக்கு. அது மட்டும் இல்லாம முடியூர் நாட்டு கிராமம் அப்படின்ற பெயரும் பெற்று இருக்குங்க. இந்த கோயில்ல இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் பொக்கணம் கொடுத்த நாயனார் அப்படின்ற பேர் இருக்கு. பொக்கணம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய அந்த விபூதி பைய வந்து பொக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாண்டிய மன்னருக்கு இவர் இந்த பைய கொடுத்ததுனால இந்த பேர் வந்துச்சு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கோயிலானது மலட்டாறு நதிக்கரையில் அமைந்திருக்குங்க. இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆறு தான். விழுப்புரம் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆறோடைய ஒரு கிளை நதி தான் இந்த மலட்டாறு. இங்கே இந்த நதிக்கரையில் இந்த ஒரு கோயில் அமைந்திருக்கிறதுனால ஆற்றுத்தளி
மகாதேவர், ஆற்றுத்தளி பெருமான் அப்படின்ற பேரும் வந்து பாத்தீங்கன்னா முந்தைய காலகட்டத்தில் இந்த சிவபெருமானுக்கு இருந்திருக்குங்க. இங்க முதலாம் பராந்தகன், இரண்டாம் ஆதித்ய கரிகாலன், ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்க சோழன், பாண்டிய மன்னர்கள், சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன், ராஷ்டிரகூட மன்னர்கள்னு பல மன்னர்களுடைய கல்வெட்டு குறிப்புகள் இந்த கோயில்ல இடம்பெறுதுங்க. மிக முக்கியமா சொல்லணும்னா இந்த கோயில் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. திருநாவுக்கரசர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காருங்க. இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மா, இந்திரன், திண்டி, முண்டி வணங்கிய சிவபெருமான் இந்த சிவபெருமான். அது மட்டும் இல்லாம துவாபர யுகத்துல ஒரு அற்புதமான ஒரு புராணம் கொண்ட கோயிலா இந்த கோயில் இருக்கு. சொக்கலிங்கம் அப்படின்ற ஒரு அரசர் ஒரு தாமரை மலர் ஒன்று ஒரு குளத்துல இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு அரிதான ஒரு மலரா இருக்கு அப்படின்னு மக்களிடம் வந்து அவர் கேள்விப்படுறாரு. அந்த மக்கள் கிட்டே போய் அதை பறித்து கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த குளத்துல அந்த தாமரை கிட்ட போகும்பொழுது அந்த தாமரை வந்து நகர்ந்து வேற எங்கேயாச்சும் போயிடுது. இந்த மாதிரியே நடக்கும்போது ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு அம்பு எடுத்து அந்த மலரில் விடுறாரு. அந்த மலர்லேருந்து ரத்தம் வந்து பீறிட்டு வருது. அந்த சமயத்தில் அந்த மலருக்குள்ளே பார்க்கும்பொழுது அதில் இருந்த சிவலிங்கமாக இந்த சிவலிங்கம் இருக்குது. இன்னமும் அந்த சிவலிங்கத்தில் அந்த தழும்பு பார்க்க முடியுங்க. முண்டி இங்கே வணங்கியதுனால இந்த ஒரு கோயிலுக்கு முண்டீஸ்வரர், திருமுண்டீஸ்வரம்ன்ற பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோயிலில் இருக்கிற அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த காணொலியை இன்னும் முழுமையாக பாருங்கள். நீங்களே இந்த கோயிலுக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். 5 நிலை ராஜகோபுரம்ங்க. சிவலோகநாதர் திருக்கோயில், திருமுண்டீஸ்வரம். இப்போ வந்து விழுப்புரம் மாவட்டம், கிராமம், ஊர். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கோலம். சிவலோகநாதர் திருக்கோயில். உள்ளே போகலாங்க நம்ம. போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க. இது பாடல் பெற்ற ஸ்தலம், அற்புதமான திருக்கோயில். பலிபீடம், கொடிமரம், நந்தி. இங்கே பாருங்கள் பிரதோஷ அந்த வளம் அது எப்படி பண்ணணுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இருமுடி கட்டுறாங்க. அமைதியாக இருக்குங்க கோயில். தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களுள் ஒன்று. பாருங்க, வித்தியாசமாக இந்த கோயிலில் தாங்க நான் பார்க்குறேன். இந்த கலரில் இது அடித்து பெயிண்ட், சுண்ணாம்பு. இங்கே பாருங்கள், விநாயகர் கோஷ்டத்தில். சித்தி விநாயகர் சன்னதி. இங்கே பாருங்க, இன்னொரு விநாயகர் இருக்காரு. சித்தி விநாயகர், நிருதி மூல விநாயகர். இங்கேருந்து பாருங்களேன், அப்படியே கோயில் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வாவ், இந்த கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலர். இப்போ வந்து இவர் முருகப்பெருமான் தரிசனம் பண்ணோம்.
இங்கே பெருமாள். இங்கே பாருங்கள், இந்த பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு இருக்கார் பாருங்க. மிக பழமையான பெருமாளாக இருப்பார் இவர். கல்வெட்டு குறிப்புகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது, பழமையான கல்வெட்டு குறிப்புகள். பிரம்மா, சண்டிகேஸ்வரர், விஷ்ணு துர்க்கை, நவக்கிரகம், சப்த மாதர்கள், செல்வாம்பிகை அம்பாள், பாருங்க ஒரு மிகப்பெரிய பலகை கல்ல துர்க்கை அம்மன் பாருங்க. சூலம் கையில் இந்த இதுவெலாம் இருக்கு. இங்கே நாகேந்திரன் அப்படின்னு ரெட்டை பாம்புகள் மாதிரி இருக்கு பாருங்க. அற்புதமாக இருக்குங்க. இங்கே சில லிங்கங்கள் இருக்குது. யார் யார் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் நம்ம. சுப்பிரமணியர், லிங்கங்கள், காலபைரவர், சூரியன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க அற்புதமான பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த முண்டீஸ்வரம்னு சொல்லலாம். இல்லைனா வந்து சிவலோகநாத திருக்கோயில். மிக பழமையான கோயில், பழமையான சிற்பங்கள், அந்த கோயில் அங்கே இருக்கிற கோஷ்டமூர்த்திகள் அதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த கோயில் பற்றியான புராணம், வரலாறு, இந்த கோயிலுடைய கட்டமைப்பு, இந்த கோயில் எப்படி இருக்குது, இது அனைத்தும் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். திருவெண்ணைநல்லூர் வந்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் இன்னொரு நாள் ஒரு நல்ல கோயிலில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.